முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் பாதையில் இருந்து விலகும். கணபதியினுடைய குறிப்பில் இருந்து பார்க்கும் பொழுது 32 வகையான வடிவங்களை பெற்ற கணபதி இன்று சக்தி கணபதி என்றால் யார்? அந்தி வானம் போல் சிவந்த மேனியுடன் இருக்கும் சக்தி கணபதி, தன் மடியில் பச்சை நிறத்தாலான தேவியை ஒரு கையால் இருப்பில் தேவியை அணைத்திருப்பது போலவும், மற்ற கைகளில் அபய அஸ்தம், பாசம், பூமாலை ஆகியவற்றை தாங்கியவராக இருப்பார். இவரை வணங்க அத்துணை விதமான நன்மைகளையும் நாம் தாராளமாக பெறலாம் என்பதே உண்மையாகும். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/1/2024 கிழமை, சனிக்கிழமை. இன்றைய விசேஷம் கிருத்திகை. தமிழ் வருடம் சோபகிருது. தமிழ் மாதம் தை 6வது நாள். திருப்பரங்குன்றம் முருகன் வைரத்தேர், திருவேரை சாரநாதர் பரமநாதன் காட்சி, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் நந்தி வாகனத்திலே பவனி, கார்த்திகை விரதம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய திதி தசமி இரவு 10:41 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை, நள்ளிரவு கடந்து காலை 6:02 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்குனார். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்தம், சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி கன்னியா ராசி. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் புகழ் பெற்ற, பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தினப்பலனுக்காக என்னவென்றால், அடுத்த குரு பெயர்ச்சி 2024 மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கமும் சரி, திருகணித பஞ்சாங்கமும் சரி, அதே நாளிலே குரு பெயர்ச்சி பெறும் பொழுது கொடி கட்டி பறக்கின்ற 5 ராசிக்காரர்கள் யார் யார்? முதலிலே மேஷ ராசி. தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது, பகைவர்கள் இருக்க மாட்டார்கள், மற்றற்ற குடும்பம் சுகம் கிடைக்கும், வாக்கினிலே மரியாதை உண்டாகும். குரு என்றால் புத்திரக்காரகன், தனக்காரகன் என்ற ஒரு பெயர் உண்டு. அதனால் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பல விதமான முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், மாற்றங்கள் கண்டிப்பாக 2024 வருகின்ற பெயர்ச்சியிலே இவர்கள் அதிர்ஷ்டத்தை சிந்தாமல் சிதறாமல் பெறக்கூடியவர்களாக இருப்பார். அடுத்து வருகின்ற ராசி கடக ராசியா. இவர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்பட்ட 11ஆம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செய்வதா, பறிபோன இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும், இழந்த பொருள்கள் மீண்டும் வந்து சேரும், புதிய பொருளும் வந்து சேரும், உடல் நலத்திலே முன்னேற்றம் காணப்படும், அத்துணை விஷயங்களிலும் லாபத்தை பெற்று முன்னணியில் இருப்பார்கள். அடுத்தது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு குரு 9வது இடத்தில் இருந்து சஞ்சாரம் செய்வதா, புதிய ஆராய்ச்சி, புத்திர பாக்கியம், விரும்பிய வண்ணம் காரிய வெற்றி, நிலபுலன் சேர்க்கை, இன்ப உறவுகள், திருமணம் என்ப மங்களகரமான காரியங்கள் அத்துணையும் நடக்கும்.
அடுத்தது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு 4வது ராசியாக திகழ்கின்ற குரு பெயர்ச்சியிலே உன்னத நிலை, உயர்ந்த நிலை, உத்தம நிலை என்று சொல்லுகின்ற 7வது இடத்து குரு சஞ்சாரம். இன்ப வாழ்வு, தெளிந்த அறிவு, இனிமையான பேச்சு, தாராளமான பணவரவு, திருமண அமைப்பு, குழந்தை வேறு என்று ஏராளமான நன்மைகளை உண்மையிலே பெறுகின்ற ராசியாக இவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது 5வது ராசியாக திகழ்கின்ற மகர ராசியிலே குருவின் சஞ்சாரம் 5வது இடத்தில் இருப்பதா குடும்பத்திலே சுபகாரியம், திருமணம் நடக்கும், புத்திர வரவு உண்டாகும், புதிய வீடு, புதிய வாகனம், ஆள் சேர்க்கை, ஆள் அடிமை, சேவகர் விருத்தி, கல்வியிலே தேர்ச்சி, உள்ளத்திலே ஊக்கம், ஏராளமான செல்வ சேர்க்கை, மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். இப்படி ரத்தின சுருக்கமாக சொல்லப்படுகின்ற இந்த பதிவு இது குரு பெயர்ச்சியின் முன்னோட்டமாக இருக்கிறது. இதனுடைய விரிவான விளக்கமான பதிவு விரைவிலே உங்களை வந்து சேரப்போகிறது. அந்த அற்புதமான நிலை பெற்று பரிகாரங்களையும் பெற்று விரிவான விளக்கத்தையும் பெற்று உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி, கடைசி பகுதியாக திகழ்கின்ற 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். உறவினர்கள் மூலமாய் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும். சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படவும் அதனால் உடல் அசதி உண்டாகவும் கூடும். பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள். வெளியே செல்லும் பொழுது தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். சற்று பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் இது. நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி, போட்டி, பந்தயம் என்று இருந்தால் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டிச் சென்று மன மகிழ்ச்சியை அடைவார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் நல்லதொரு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க, அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகளின் மூலமாக நன்மைகள் பிறக்கின்ற காலமாக இது இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத வெற்றிகரமான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மண் மூலம், பெண் மூலம், பொன் மூலம் லாபம் உண்டு. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு பணிகளிலே சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவருடைய ஆலோசனை உங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும். நட்சத்திர பலன். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையிலே ஆதாயம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நிகழ்ச்சிகளில் இருந்து லாபம் வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் பெருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் மூலம் லாபம் கிடைத்து, நன்மை கிடைத்து, அவருடைய வழிகாட்டுதலும் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவார்.
அவர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். தந்தையுடன் தந்தை வழி உறவினருடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். அரசு பணியில் இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பதட்டம் தவிர்ப்பதுடன் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்தவும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி மன மகிழ்ச்சியை கூட்டும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை இன்பம் மகப்பேறு உண்டாகி குடும்பத்திலே மகிழ்ச்சியை காட்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வகையறா, அவர்கள் மூலம் லாபம் வந்து சேர்ந்து நன்மையும் நடந்து மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மாலையிலே நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். பிற்பகலுக்கு மேல் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமை அவசியம். இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் சாதகமாய் முடியும். பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள. நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இனிப்பான செய்தி வெளிநாட்டில் இருந்து வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கின்ற தொழிலிலே வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவிகள் கிடைக்கும். கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. மேலும் வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல்கள் கூடாது. முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். மகாலட்சுமியின் தரிசனம் வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சிணியை குறைக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொண்டிருக்காதீர்கள். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை குறையை காணுவார்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது சவாலாக இருக்கும் இந்த நாள். அதே நேரத்தில் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத தொகை கைக்கு வந்து சேர்ந்து கடன் பிரச்சனை மறை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள். விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். ஆனால் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து செய்யும் உதவி ஆறுதல் தரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும். நாளைய பற்றிய சிந்தனையிலே மனம் சற்று குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன திரை பெரிய திரை வெள்ளித்திரையிலே வாய்ப்புகள் உண்டு. மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ளலாம். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் தாமதமாக ஆனாலும் எதிர்பார்த்த காரியங்கள் பூர்த்தியாகி இன்ப நிலையை எட்டுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழப்பமான சிந்தனை காலையிலே இருந்தாலும் மாலையிலே அது விலகி உங்களுக்கு நன்மையை செய்யும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியிலே ஆதாயம் கிடைக்கும். செலவுகளும் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் முயற்சிகள் சாதகமாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வ பலம் கூடி மனபலம் கூடி தன்னம்பிக்கை பெறும். போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போராட தேவையில்லை. அது இஷ்டமாகவே வந்து செயல்படும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஓங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சி பெறும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். புதிய முயற்சிகளில் சாதகமாய் முடியும். வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சகோதரர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பண வர வாய்ப்பு உண்டு. அதனால் கடன் தொல்லை மறையும்.
திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டு மன மகிழ்ச்சி அடையும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே ஆதாயங்கள் கூடி இன்றைய தினத்திலே நல்ல பெயர் எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்கான சற்று அலைச்சல் ஏற்படும். சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீட்டிலே இருந்தபடி அலுவலக பணியை மேற்கொள்வதிலே சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். பகலுக்கு மேல் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சத்தம் போடாத சாதனையை செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே தாய் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைத்து மன மகிழ்ச்சியை பெருக்குவீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத பண லாபம் உண்டாகும். கடன்களில் ஒரு பகுதியை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். பிள்ளைகள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த வகையான கல்வியாக இருந்தாலும் அதிலே மேன்மை அடைகின்ற நிலை உண்மையிலே உங்களுக்கு வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண லாபம் உண்டாகி அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகி குடும்பத்திலே நிம்மதி நிலையை எட்டுவர். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் உழைத்தால் பிழைக்க முடியும் என்ற வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஒரு கண் வைக்க வேண்டும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.